வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நடைபெறவுள்ள 6வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. 4வது கட்ட மக்களவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. கனிம வளம் சார்ந்த 2 நாள் உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பீகார், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசத்தின் 57 மக்களவை தொகுதிகளுக்கு 6வது கட்டமாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 6ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது. வரும் 7ஆம் தேதி மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்நிலையில் ஆந்திரம், தெலங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் 96 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் 4வது கட்ட மக்களவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. கர்நாடகம், குஜராத் உட்பட 12 மாநிலங்களின் 94 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள 3வது கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி, காங்கிரஸ், இடதுசாரி, திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதள், ராஷ்டிரிய ஜனதாதள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. 3வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய 4 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பிரதான கட்சி தலைவர்கள் தத்தம் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி வாகன பேரணிகளை நடத்துவதோடு பொதுக்கூட்டங்களிலும் உரையாற்றி வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிர மாநிலத்தில் 3 வாகன பிரச்சார பேரணிகளில் இன்று உரையாற்றுகிறார். பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா பீகார் மாநிலத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அசாம் குவஹாட்டியில் இன்று தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குஜராத்திலும், கட்சியின் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி கர்நாடக மாநிலத்திலும் தமது கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திரு நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் முழுவீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவாரும், சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரேயும் மகாராஷ்டிர மாநிலம் வாஜ்ரேயில் கூட்டு வாகன பேரணி பிரச்சாரத்தில் இன்று ஈடுபட உள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்துள்ளார். மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். மதுரை, தேனி, ஈரோடு, நாமக்கல் மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்கு எண்ணும் தினமான வரும் ஜூன் 4ஆம் தேதி வரை ட்ரோன் பறக்க தடை விதித்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் ஆணை பிறப்பித்துள்ளனர். விண்வெளி துறையின் ஆய்வுகளை விரைவுபடுத்துவதற்கு தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் கூறியிருக்கிறார். விண்வெளி துறையில் ஆர்வம் உள்ளவர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய அவர், இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சந்திரயான் 4 விண்கலம் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் திரு சோம்நாத் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூய்மை எரிசக்திக்கான நோக்கமும் விரைவான பொருளாதார வளர்ச்சியும் நாட்டின் தற்போதைய தேவையாக உள்ளது என்று சுரங்கத்துறை அமைச்சகத்தின் செயலர் VL காந்தா ராவ் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் கனிம பயன்பாடுகள் மற்றும் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் வகையில் இன்று தொடங்கியுள்ள 2 நாள் கனிம வளம் சார்ந்த உச்சிமாநாட்டில் துவக்க உரையாற்றிய அவர், நாட்டில் உள்ள இன்றியமையா தாது பொருட்களை கண்டறிவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சென்ற ஆண்டு நவம்பர் மாதத்தில் 20 தொகுதிகளை கொண்ட கனிம ஏலத்தை அரசு தொடங்கியதாகவும், தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதமும் இத்தகைய ஏலம் நடைபெற்றதாகவும், எதிர்காலங்களிலும் இந்த ஏல முறை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இந்த உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இன்றியமையா கனிமங்களை தேச வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது தொடர்பாக சுரங்க அமைச்சகம் எரிசக்தி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. புவி மற்றும் கடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள அரிய தாது பொருட்களை உள்ளடக்கிய கண்காட்சி ஒன்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் காய்ச்சல் நோய் தடுப்பு கண்காணிப்பு பணிகளை மத்திய அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறைகளுடன் மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு நடத்தி உரிய சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. இணை நோய்கள் உடைய முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இன்ஃப்ளூவன்சா வைரஸ் எளிதாக தாக்கும் அபாயம் உள்ளதால் உரிய சுகாதார நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை காமராஜர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரது திருவுருவ படத்திற்கு தமிழ் வளர்ச்சித்துறை உயரதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் தமிழ் உணர்வுக்கு எழுச்சி ஊட்டிய பாவேந்தருக்கு வீர வணக்கத்தை உரித்தாக்கியுள்ளார். நீலகிரி மாவட்டம் முக்குர்த்தி தேசிய பூங்காவில் ஒருங்கிணைந்த வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. வரையாடு திட்ட மூத்த ஆராய்ச்சியாளர்கள் என 25 நபர்கள் அடங்கிய குழுக்கள் இந்த கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளன. மலை முகடுகள், புல்வெளி, மலைகள் மற்றும் நீர்நிலைகளில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கணக்கெடுப்பு மே 1ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறும். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன்படி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வெப்பம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியிருக்கிறார். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை வட உள் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிலும், மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இயல்பை விட அதிகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 4 நாட்களுக்கு நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கொடைக்கானல் செல்வதற்காக சென்னையிலிருந்து இன்று தனி விமானம் மூலம் மதுரை புறப்பட்டு சென்றார். மதுரையிலிருந்து கார் மூலம் அவர் கொடைக்கானல் செல்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி பழனி கொடைக்கானல் சாலை இன்று பிற்பகல் வரை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானலில் 5 நாட்கள் ஓய்வெடுக்க வருகை தந்துள்ளதால் கொடைக்கானல் பகுதிகளில் இன்று முதல் மே 4ஆம் தேதி வரை ட்ரோன் கேமராக்கள், பலூன்கள் பறக்கவிட தடை செய்யப்பட்டுள்ளன மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் பேரிஜம் ஏரிக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. சீன செங்டுவில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்திய ஆடவர் குழு இங்கிலாந்து அணியை 5-0 என்ற செட்களில் இன்று வென்றது. உபர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அணி நாளை சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நடைபெறவுள்ள 6வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. 4வது கட்ட மக்களவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. கனிம வளம் சார்ந்த 2 நாள் உச்சிமாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.